ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சதுமே தோசை மாவு இருந்தது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் பொட்டுக்கல்ல தேங்காய் வச்சு வெள்ளை சட்னி அரைப்போம்ல, அந்த சட்னியை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன். இன்றைக்கி சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ணல. கடையில் வடை ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சாதமும் நல்லா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா காரக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணி ஹஸ்பண்டையும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆஷா லெனின் அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல பாத் பவுடர், அதுதான் பாப்பாவுக்கு ரெடி பண்ணேன். ஆனால் பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே மஞ்சள் செட் ஆகாது. இதில் அவங்க விரலி மஞ்சள் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. மஞ்சள் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதெல்லாம் காய போட்டதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே பிளான்ட்ஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் ஸ்னேக் பிளான்ட்டு லீஃப் கட் பண்ணி வச்சாலே புது செடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் கட் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த மண்ணில் டைரெக்டாக வைக்கிறத விட தண்ணியில் வச்சு வேர் விட்ட பிறகு நம்ம மண்ணுக்கு மாற்றி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நல்லா வளரும். புது பிளான்ட் அதுலேருந்தே வர மாதிரி போட்டிருந்தது. நான் ஆர்வக்குள்ளாரில் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வச்சுட்டேனா, ஆனால் அதை எடுத்தோன்னா ஒருவேளை உள்ளே புதுசாக வேறு எதுவும் விட்டுருந்தா அது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் மண்ணில் இருக்க பார்ட்டை மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கும்ல அந்த இதை மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ரூட் வளர்ந்த பிறகு நம்ம மண்ணில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 90 டேஸ் ஆகுமா அதுலேருந்து ரூட்ஸ் வளர்கிறதுக்கும் பேபி பிளான்ட் வளர்கிறதுக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். பை பாய்.